வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 10th தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகேங்களா, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2ல் இருக்கிற தமிழில் 30க்கு 30 அப்படியே எடுத்துடலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகேங்களா, பாருங்கள் கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா, இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்று கூறுவது. ஓகேங்களா, தன் குறிப்பை ஏற்று கூறுவது தற்குறிப்பேற்றணி. ஆன்சர் பி. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 2. செவ்வழிப்பண் எந்த திணைக்குரியது? செவ்வழிப்பண் எந்த திணைக்கு உரியது அப்படின்னா நெய்தல் திணைக்கு உரியது. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, பொறுத்துக. தெவ் என்பது பகைமை 3 கமா. ஓகேங்களா, சிலை என்பது வில்லு 1 கமா. அடுத்து பாருங்க, மிசை என்பது மேலு 4 கமா. புல் என்பது பறவை 2. பாருங்க, ஓகேங்களா, பொறுத்துக. தெவ் என்பது பகைமை, சிலை என்பது வில்லு, மிசை என்பது மேலு, புல் என்பது பறவை. அப்போ இதுக்கு ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, கொஷின் நம்பர் 4. இலக்கணத்தில் இடம்பெறும் டேஸ் வகைப்படும். இலக்கணத்தில் இடம் டேஸ் வகைப்படும். ஓகேங்களா, 3 வகைப்படும். ஆன்சர் பி. தன்னிலை, முன்னிலை, படற்கை. 3 தன்னிலை, முன்னிலை, படற்கை 3 இடம் வகைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5. வெண்பா தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. வெண்பா தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க, ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும். சரி. அதாவது ஈற்றடி கீழே முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும். சரி. இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். அதாவது இயற்சீரும் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். சரி. 3. ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரிவியும் வரும். இது தவறு. ஈற்றடி சீரில் நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். சரி. அப்போ இதுக்கு பாருங்கள். ஓகேங்களா, 3 மட்டும் தவறு. 1 2 4. ஓகேங்களா, ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா, பாருங்கள். போருளுந்தொடுத்த ஆருயில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட என்ற பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பு ஏற்றணி. ஆன்சர் பி. தற்குறிப்பு ஏற்றணி. அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா, பாருங்க. வெண்பாவனுடைய ஓசை செப்பட ஓசை 4 கமா. ஆசிரிப்பாவனுடைய ஓசை அகவல் ஓசை 3 கமா. வஞ்சிப்பாவனுடைய ஓசை துள்ளல் ஓசை 2 கமா. வஞ்சிப்பாவனுடைய ஓசை தூங்கல் ஓசை 1. அப்போ பாருங்கள், வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்கள், இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுவது டேஸ் எனப்படும். அதாவது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும். வளா நிலை. அடுத்து பாருங்க, தீவகம் என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். விளக்கு என்பது பொருள். தீவகம் என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். விளக்கு என்பது பொருள். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10 பாருங்க. நேர் அப்படின்னா நாள். நேர் என்றால் நாள் 2 கமா. நிறை என்றால் மலர் 1 கமா. நேர்பு என்பது காசு 4 கமா. நிறைவு என்பது பிறப்பு 3.
அப்போ பாருங்கள், நேர் என்பது நாள், நிறை என்பது மலர், நேர்பு என்பது காசு, நிறைவு என்பது பிறப்பு. அப்போ ஆன்சரு 2, 1, 4, 3. இப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும், வலு எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும்னா வலு எனப்படும். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. அகவற்பா தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. அகவற்பா தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு, சரி. 2 அடி முதல், அதாவது 2 அடி முதல் 12 அடி வரை ஓகேங்களா அமையும். கழிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டும் வரும், இது தவறு. அடுத்து பாருங்க. 3 ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும், சரி. ஓகேங்களா. ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும், சரி. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் தவறு. 1, 3, 4 ஓகேங்களா. அப்போ 1, 3, 4 மட்டும் சரி. ஆன்சர் பி. இதுக்கு ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. நேர் ஓகேங்களா. நேர் அப்படிங்கிறது தேமாங்காய் 2, நிறை நேர் அப்படின்னா புளிமாங்காய் 1, நிறை நேருங்கிறது கருவிலம் 4, நிறை அப்படிங்கிறது கூவிலங்காய். பாருங்க. நேர் என்பது தேமாங்காய், நிறை நேர் என்பது புளிமாங்காய், நிறை நேர் என்பது கருவிலங்காய், நிறை நேர் என்பது கூவிலங்காய். அப்போ இதுக்கு ஆன்சரு 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி. ஆன்சர் ஏ, தீவக அணி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15 ஓகேங்களா. அதாவது பொறுத்துக்க சொல்கிறான் ஓகேங்களா. எதை பொறுத்து சொல்கிறான்? பறை. அதாவது குறிஞ்சிக்கு எந்த பறை அப்படின்னா தொண்டகப்பறை. குறிஞ்சிக்கு தொண்டகப்பறை 3, ஓகேங்களா. முல்லைக்கு ஏறுகோட்பறை 1, மருதத்துக்கு மணமுலா மறை ஓகேங்களா 4, பாலைக்கு துடிப்பறை ஓகேங்களா 2. பாருங்கள் மறுபடியும். குறிஞ்சிக்கு தொண்டகப்பறை, முல்லைக்கு ஏறுகோட்பறை ஓகேங்களா, மருதத்திற்கு மணமுலா பறை, பாலைக்கு துடிப்பறை. அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 16வது கொஸ்டின். பொய்கை எந்த திணைக்கு உரியது? பொய்கை எந்த திணைக்கு உரியதுன்னா மருத திணைக்கு உரியது. பொய்கை மருத திணைக்கு உரியது. ஆன்சர் சி ஓகேங்களா. சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன் தெவ்வேந்த ஏந்து நடந்தோல் இடிக்குருதி இப்பாடல்களில் பயின்று வந்துள்ள அணி ஓகேங்களா தீவக அணி. ஆன்சர் ஏ, தீவக அணி. கொஸ்டின் நம்பர் 18 ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 18 வாங்க ஓகேங்களா. ஏறு தழுவுதல் எந்த திணைக்கு உரியது ஓகேங்களா. ஏறு தழுவுதல் எந்த திணைக்கு உரியதுன்னா முல்லை திணைக்கு உரியது. ஆன்சர் பி ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில், கருப்பொருளில் தொழிலை பொறுத்து கேட்குறாங்க. குறிஞ்சி அப்படின்னா கிழங்கு அகர்தல். குறிஞ்சி என்பது கிழங்கு அகர்தல் 3, முல்லை என்பது நிறை மேய்த்தல் 1, மருதம் என்பது களை பறித்தல் 4, பாலை என்பது நிறை கவர்தல் 2. மறுபடியும் பாருங்கள். குறிஞ்சி என்பது கிழங்கு அகர்த்தல், முல்லை என்பது நிறை மேய்த்தல், மருதம் என்பது களை பறித்தல், பாலை என்பது நிறை கவர்தல். அப்போ ஆன்சரு 1, அதாவது 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள் பொறுத்துக்க ஓகேங்களா. வெச்சி திணை ஓகேங்களா. வெச்சி திணை என்பது ஓகேங்களா ஆணிரை கவர்தல். ஆணிரை
கவர்தல் 4 கமா. கரந்தை திணை என்பது ஆணிரை மீட்டல் 1 கமா. வஞ்சித்திணை என்பது அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது 2 கமா. காஞ்சித்திணை என்பது ஓகேங்களா நாட்டை கைப்பற்ற வந்தவரோடு எதிர்த்து போரிடுதல் பாருங்கள் மறுபடியும். வெச்சித்திணை என்பது ஆணிரை கவர்தல். கரந்தை திணை என்பது ஆணிரைகளை மீட்டல். வஞ்சித்திணை என்பது நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது. காஞ்சித்திணை என்பது நாட்டை கைப்பற்ற வந்தவரோடு எதிர்த்து போரிடுதல். அப்போ ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி டெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21. தீவகத்தின் வகைகளில் இடம்பெறாத ஒன்று. ஓகேங்களா, இடம்பெறாத ஒன்று அப்படின்னா ஓகேங்களா முற்றுநிலை தீவகம். ஆன்சர் டி. ஓகேங்களா. அடுத்து 22வது கொஸ்டின். பொருள்கோள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. செய்யுளில் சொற்களையும் பொருளும் ஏற்றவாறு சேர்ந்து மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். சரி. அடுத்து பாருங்க. பொருள்கோள் 8 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் 8 வகைப்படும். சரி. அவை ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகியன. ஓகேங்களா, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி தான். இதுக்கு டி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா, பாருங்கள். நொச்சி திணை. ஓகேங்களா, நொச்சி திணை என்பது கோட்டையை காத்தல் 3 கமா. உளிஞை திணை கோட்டையை சுற்றி வளைத்தல் 1 கமா. தும்பை திணை ஓகேங்களா, தும்பை திணை என்பது பகைவேந்தர் இருவரும் போரிடல் 4 கமா. வாகை திணை என்பது வெற்றி. பாருங்க மறுபடியும். நொச்சி திணை கோட்டையை காத்தல், உளிஞை திணை கோட்டையை சுற்றி வளைத்தல், தும்பை திணை பகைவேந்தரோடு இருவரும் போராடல், பகை வேந்தர் இருவரும் போரிடல், வாகை திணை வெற்றி. அப்போ ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். செலியன் வந்தது. கொஸ்டின் நம்பர் 24. செலியன் வந்தது என்பது ஓகேங்களா திணை வலு. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. ஆன்சர் சி, நிரல் நிறை அணி. ஓகேங்களா. மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என கூறும் நன்னூல். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 27. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். பாடான் திணை. ஓகேங்களா, பாடான் திணை அப்படிங்கிறது செல்வம் புகழ் கருணை. அப்போ 4 கமா. அடுத்தது கைக்கிளை என்பது ஒருதலை காமம் 1 கமா. பெருந்திணை என்பது பொருந்தா காமம் 2 கமா. பொதுவியல் என்பது வெச்சி முதல் பாடான் வரை உள்ளவை. அப்போ 3. அப்போ பாருங்கள். பாடான் திணை என்பது செல்வம் புகழ் கருணை. கைக்கிளை என்பது ஒருதலை காமம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஓகேங்களா. பொதுவியல் திணை என்பது வெச்சி முதல் பாடான் வரை உள்ளவை. அப்போ ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 28. பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்கள். ஓகேங்களா. அறிவுடைய மக்கள் உயர்திணை என்று வழங்குவர். சரி. உயிரட்ட பொருட்கள் அல்திணை அல்லது அக்ரிணை என்று வழங்குவர். இதுவும் சரி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்திணையானது
ஒன்றன் பால் பலவின் பால் என்ற இரு பிரிவுகளை உடையது ஆகும். இது தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. ஆன்சர் இதுக்கு ஏ. அடுத்து பாருங்க. ஓகேங்களா. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது. அதாவது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. ஆன்சர் சி, நிரல் நிறை அணி. கொஷின் நம்பர் 30. கொஷின் நம்பர் 30 பாருங்க. ஓகேங்களா. வாகை. ஓகேங்களா. வாகை என்பது அதை பார்த்தீங்கன்னா மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்டவை. 4 கமா. அடுத்து பாருங்க. தும்பை. தும்பை என்பது ஓகேங்களா தூய வெண்ணிற மலர்களை கொண்டது. 1 கமா. அடுத்தது நொச்சி. அடுத்து பாருங்க. நொச்சி அப்படிங்கிறது நீல நிற பூக்களை கொண்டது. நீல நிற பூக்கள் கொண்டது. 2 கமா. அடுத்து பாருங்க. உளிஞை. உளிஞை என்பது மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படுவது. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படுவது. பாருங்க மறுபடியும். வாகை என்பது மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்டவை. அடுத்தது தும்பை என்பது தூய வெண்ணிற மலர்களை கொண்டது. நொச்சி என்பது நீல நிற பூக்களை கொண்டது. உளிஞை என்பது மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 31. கொஷின் நம்பர் 31. ஓகேங்களா. பின்வரும் கூற்றுகளை கவனி. பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். பால் பகுப்பு பிரிவு எனவும் பொருள் கொள்ளப்படும். ஓகேங்களா. இது சரி. 2வது பாருங்க. அக்ரிணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என 3 பிரிவுகளை உடையதாக இருக்கும். தவறு. அடுத்து 3வது. மலை என்பது ஒன்றன் பாலுக்கு எடுத்துக்காட்டாகும். சரி. மலை என்பது ஒன்றன் பாலுக்கு எடுத்துக்காட்டாகும். சரி. அப்போ 1 3 மட்டும் சரி, 2 தவறு. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 32. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் ஓகேங்களா போலவே கரு இருந்து ஈன்று மேலாளர் என்ற பாடல்களில் பயின்று வந்துள்ள அணி அல்லது பொருள்கோள். ஓகேங்களா. ஆற்று நீர் பொருள்கோள். ஓகேங்களா. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையணியாகும். அதன் வகைகளில் இடம்பெறாத ஒன்று. ஓகேங்களா. சொல் தன்மையணி. இடம்பெறாத ஒன்று எதுனா சொல் தன்மையணி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஓகேங்களா. 34. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம் போன்றவை. சரி. முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவீர், நீங்கள் போன்றவை. இதுவும் சரி. படற்கை வினைகள் வந்தான், சென்றால், வந்தனர், பேசினர்கள், பறந்தது, பறந்தன. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் டி அனைத்தும் சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 35. கொஷின் நம்பர் 35 பாருங்கள். வெஜ்ஜி. வெஜ்ஜி என்பது இட்லி பூ. வெஜ்ஜி என்பது இட்லி பூ. 4 கமா. உளிஞை என்பது முடக்கத்தான். முடக்கத்தான் பூ. 3 கமா. அடுத்து பாருங்கள். வஞ்சி என்பது பூவின் இதழ்களில் பஞ்சு போன்ற நுண்மயிர் உள்ளது. 2 கமா. காஞ்சி என்பது ஓகேங்களா நீல நிற மலர்கள் கொண்டவை. 1. மறுபடியும் பாருங்கள். வெஜ்ஜி என்பது இட்லி பூ. உளிஞை என்பது முடக்கத்தான் பூ. வஞ்சி என்பது பூவின் இதழ்களில் பஞ்சு போன்ற நுண்மயிர் உள்ளது. காஞ்சி என்பது நீல நிற மலர்கள் கொண்டது. அப்போ ஆன்சர் இதுக்கு 4 கமா 3 கமா 2 கமா 1. 4 கமா 3 கமா 2 கமா 1. அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 36. கொஷின் நம்பர் 36 பாருங்கள். ஓகேங்களா. அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறப்பாயில் பயின்று வந்துள்ள அணி. ஓகேங்களா. முறை நிரல் நிறை பொருள்கோள். முறை நிறை நிறை பொருட்கோள். அந்த பொருள்கோள் நிறை நிரல் பொருள்கோள். ஓகேங்களா.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா, தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஆன்சர் இது பி. ஆன்சர் பி. பட்டியல் பொறுத்துக பாருங்கள். பலவின் பால் என்பது பசுக்கள். ஓகேங்களா, 4 கமா. ஒன்றன் பால் என்பது யானை 3 கமா. பலர்பால் என்பது ஓகேங்களா மக்கள் 2 கமா. ஆண் பால் என்பது மருதன் ஓகேங்களா 1. பாருங்கள் மறுபடியும். பலவின் பால் என்பது பசுக்கள், ஒன்றன் பால் என்பது யானை, பலர்பால் என்பது மக்கள், ஆண் பால் என்பது மருதன். அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 39வது கொஸ்டின். ஓகேங்களா, விலங்கோடு மக்கள் அணைய இலங்கு நூல் கற்றோடு ஏனையவர் என்ற குறப்பாவில் பயின்று வரும் அணி எதிர் நிரல் நிறை அணி அல்லது பொருட்கோள் அல்லது பொருள்கோள் அல்லது பொருள்கோள். அடுத்து பாருங்க. ஓகேங்களா, குறிஞ்சி. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் 3. முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் 1 கமா. மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் 4 கமா. பாலை என்பது சுரமும் சுரம் சார்ந்த இடமும் 2 கமா. அப்போ பாருங்கள், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். அப்போ ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 41. ஓகேங்களா, அதாவது பெரும்பொழுது பொறுத்துக. பெரும்பொழுது பொறுத்துக. ஓகேங்களா, கார்காலம். கார்காலம் என்பது பாருங்கள். ஓகேங்களா, ஆவணி புரட்டாசி 4 கமா. குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை 3 கமா. முன்பனிக்காலம் மார்கழி தை 2 கமா. பின்பனிக்காலம் என்பது மாசி பங்குனி 1. ஓகேங்களா, மறுபடியும் பாருங்கள். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் என்பது மார்கழி தை, பின்பனிக்காலம் என்பது மாசி பங்குனி. அப்போ இதுக்கு ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 42வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனி. தன்மை வினைகள் போன்றவை சரி. அடுத்தது முன்னிலை வினைகள் நீ, நீர், நீவீர், நீங்கள் போன்றவை சரி. அடுத்தது பாருங்கள். படர்க்கை பெயர்கள் வந்தான், சென்றால், படித்தனர், பேசினர்கள், பறந்தது, பறந்தன. இதுவும் சரி. அப்போ 3மே சரி. இதுக்கு டி அனைத்தும் சரி. இதுக்கு டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 43. ஓகேங்களா, மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும். மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஓகேங்களா, தன்மை அணி. ஆன்சர் டி தன்மை அணி. ஓகேங்களா, 44. ஆலந்து மேலு குவளை குளந்து வாளின் நெடிய குரங்கு என்ற பாடல் வரிகளில் பயின்று வரும் அணி கொண்டுகூட்டு பொருள்கோள் அல்லது கொண்டுகூட்டு அணி. ஓகேங்களா, பொருள்கோள். இது அணி இல்லை, பொருள்கோள். அப்போ ஓகேங்களா, ஆலந்து மேலே குவளை குளந்து வாளின் நெடிய குரங்கு என்ற பாடலில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் எதுன்னு கேட்டாங்களா? கொண்டுகூட்டு பொருள்கோள். ஆன்சர் சி. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 45. பின்வரும் கூற்றுகளை கவனி. பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, திணை. ஓகேங்களா, திணை செலியன் வந்தான், செலியன் வந்தான். இது தவறு. பால் வளாநிலை கண்ணகி உண்டால் சரி. இடவலு நீ வந்தேன் சரி. கால வளாநிலை நேற்று வந்தான் சரி. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், 1 மட்டும் தவறு, மீதி 2 3 4 சரி. அப்போ ஆன்சரு சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 2 கமா 3 கமா 4. அடுத்தது எவ்வகை பொருளும் மெய்வகை விலங்கு சென்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல்
தண்டி அலங்காரம். அதாவது எவ்வகை பொருளும் மெய்வை விளக்கு சென்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் தண்டி அலங்காரம். ஆன்சர் சி, தண்டி அலங்காரம். கொஷின் நம்பர் 47. ஓகேங்களா, கொஷின் நம்பர் 47 பாருங்கள். இளவேநீர் காலம் தொடங்கும். இளவேநீர் காலனுடைய தொடக்கம் எது? ஓகேங்களா, சித்திரை மாதம். இப்போ 2 கமா. இளவேநீர் காலம் முடிவு வைகாசி மாதம் 1 கமா. அடுத்தது இளவேநீர் காலம் தொடக்கம் ஆனி மாதம். ஓகேங்களா, 4 கமா. அதாவது முதுவேநீர் காலம் தொடக்கம் ஆனி மாதம், முதுவேநீர் காலம் முடிவு ஆடி மாதம். மறுபடியும் பாருங்கள். இளவேநீர் காலம் தொடக்கம்னா சித்திரை, இளவேநீர் காலம் முடிவுனா வைகாசி, முதுவேநீர் காலம் தொடக்கம் அப்படின்னா ஆனி, முதுவேநீர் காலம் முடிவுன்னு கேட்டாங்களா ஆடி. அப்போ 2 கமா 1 கமா 4 கமா 3. இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புடை இசைப்பது கொண்டு கூட்டே என கூறும் நூல் நன்னூல். என கூறும் நூல் நன்னூல். ஆன்சர் பி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். யாப்பின் உறுப்புகளின் எண்ணிக்கை யாது? யாப்பின் உறுப்புகளின் எண்ணிக்கை யாது? யாப்பினுடைய உறுப்புகள் மொத்தம் 6. ஓகேங்களா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6 வகைப்படும் யாப்பினுடைய உறுப்புகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் நம்பர் 50 நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும் அழைக்கப்படும். அவற்றின் வகைகளில் இடம்பெறாதது. அவற்றினுடைய வகைகளில் இடம்பெறாதது எதுனா ஏவல் விடை. ஆன்சர் டி, ஏவல் விடை. நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும் அழைக்கப்படும். அவற்றின் வகைகளில் இடம்பெறாதது எதுனா ஏவல் விடை. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, வைகை அறை. ஓகேங்களா, வைகை அறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. அப்போ 4 கமா. அடுத்து பாருங்கள். யாமம் என்பது இரவு 10 மணி முதல் 2 மணி வரை 3 கமா. அடுத்து பாருங்கள். ஏற்பாடு. ஏற்பாடு என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை 2 கமா. நண்பகல் என்பது காலை 10 மணி முதல் 2 மணி வரை 1. மறுபடியும் பாருங்கள். வைகை அறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. ஏற்பாடு என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. நண்பகல் என்பது காலை 10 மணி முதல் 2 மணி வரை. அப்போ இதுக்கு ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 51. கொஷின் நம்பர் 51 பாருங்கள். ஓகேங்களா, பின்வரும் கூற்றுகளை கவனி. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1 வினாவலு ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டல். ஓகேங்களா, சரி. அடுத்து பாருங்கள். விடை பலா நிலை. ஓகேங்களா, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். சரி. மரபு வலு. ஓகேங்களா, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். சரி. மரபு வளாநிலை தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். சரி. அப்போ ஆன்சர் இதுக்கு டி, அனைத்தும் சரி. டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 53. கொஷின் நம்பர் 53 பாருங்கள். அது பெரும்பொழுது பார்த்தோம். இது பொறுத்துக்களை சிறு பொழுது. சிறு பொழுது. சிறு பொழுது. ஓகேங்களா, குறிஞ்சியினுடைய சிறு பொழுது. ஓகேங்களா, யாமம் 2 கமா. முல்லைக்கு மாலை 1 கமா. மருதத்துக்கு வைகை அறை 4 கமா. நெய்தலுக்கு ஏற்பாடு 3. மறுபடியும் பாருங்கள். குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு வைகை அறை, நெய்தலுக்கு ஏற்பாடு. அப்போ ஆன்சரு 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா பாக்களினுடைய வகைகள். பாக்களின் வகை யாது? 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. பாக்களின் வகைகள் எத்தனை? 4. வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகேங்களா, அடுத்தது 55வது கொஸ்டின். குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்? குறிப்பு விடைகள் 5 வகைப்படும். ஆன்சர் ஏ.
அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 56. கொஷின் நம்பர் 56 பாருங்கள். மரபு வலு அமைதி. மரபு வலு அமைதி தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கவனி. ஓகேங்களா? கத்தும் குயிலோசை சற்று வந்து காதிர் பட வேணும் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குயிலும் கூவும் என்பது மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வலு. ஆன்சர் சரி. அடுத்தது இங்கு கவிதைகள் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. அப்போ 3மே சரி. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி தான். ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது குறிஞ்சி. குறிஞ்சி என்பது குளிர்காலம் 3 கமா. முல்லை என்பது கார்காலம் 1 கமா. மருதம் என்பது 6 வகை பெரும்பொழுது 4 கமா. பாலை என்பது பின்பனி காலம் 2. அப்போ மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா? குறிஞ்சி என்பது குளிர்காலம், முல்லை கார்காலம், மருதம் 6 பெரும்பொழுது, பாலை பின்பனி காலம். அப்போ ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 58. ஓகேங்களா? அறம் கூறும் குரல் நாலடியாகும் எந்த ஓசை உடையது? அறம் கூறும் குரலும் நாலடியும் எந்த ஓசை உடையது? செப்பலோசை உடையது. ஆன்சர் ஏ, செப்பலோசை உடையது. கொஸ்டின் நம்பர் 59. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கணம் ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையின்றி என ஏற்றுக்கொள்ளப்படுவது. ஓகேங்களா? வலு அமைதி. வலு அமைதி. ஆன்சர் பி, வலு அமைதி. கொஷின் நம்பர் 60. கொஷின் நம்பர் 60. ஓகேங்களா? சுட்டு விடை. ஓகேங்களா? சுட்டு விடை என்ன சொல்கிறாங்க? இப்பக்கத்தில் உள்ளது 2 கமா. மறை விடை மறந்து கூறும் விடை 1 கமா. அடுத்தது நேர் விடை உடன்பாட்டு கூறும் விடை 4 கமா. ஏவல் விடை நீயே செய் 3. நீயே செய். மறுபடியும் பாருங்கள். சுட்டு விடை என்பது இப்பக்கத்தில் உள்ளது, மறைவிடை என்பது மறுத்து கூறும் விடை, நேர் விடை என்பது உடன்பாட்டு கூறும் விடை, ஏவல் விடை என்பது நீயே செய். அப்போ ஆன்சரு 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 61. பொறுத்துக. பொறுத்துக. ஓகேங்களா? வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, வராமல் இருப்பேனா 4 கமா. உற்றது உரைதல் விடை காலால் வலிக்கிறது, கால் வலிக்கிறது 1 கமா. அடுத்தது கூறுவது குரல் விடை. ஓகேங்களா? கால் வலிக்கும் 2 கமா. இனமொழி விடை. ஓகேங்களா? இனமொழி விடை. இனமொழி விடைக்கு பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுத தெரியும், கட்டுரை எழுத தெரியும். பாருங்கள். ஓகேங்களா? வினா எதிர் வினாதல் விடைக்கு வராமல் இருப்பேனா, உற்றது உரைதல் விடைக்கு கால் வலிக்கிறது, கூறுவது குரல் விடைக்கு கால் வலிக்கும், இனமொழி விடைக்கு கட்டுரை எழுத தெரியுமா. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். 62. இலக்கண கட்டுக்கோப்பு குறையாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாக இருப்பது. ஓகேங்களா? அகவற்பா. அகவற்பா. கொஷின் 62க்கு பி ஆன்சர் அகவற்பா. பாருங்கள். தெய்வம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை பொறுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? முல்லைக்கு திருமால், முல்லைக்கு திருமால் 3 கமா. மருதத்துக்கு இந்திரன் 1 கமா. நெய்தலுக்கு ஓகேங்களா, நெய்தலுக்கு வருணன் 4 கமா. ஓகேங்களா? பாலைக்கு கொற்றவை ஓகேங்களா 2. அப்போ மறுபடியும் பாருங்கள். முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. அப்போ ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. ஓகேங்களா? திணை வலு அமைதி. திணை வலு அமைதி. ஆன்சர் ஏ.
அடுத்த கொஷின் பாருங்கள் 65. கொஷின் நம்பர் 65. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள், அந்த நிலத்திற்குரிய மக்கள். ஓகேங்களா? முல்லைக்கு, ஓகேங்களா, முல்லைக்கு பார்த்தீங்கன்னா தோன்றல், முல்லைக்கு தோன்றல், அப்போ 2 கமா. குறிஞ்சிக்கு வெர்பன் 1 கமா. நெய்தலுக்கு சேர்ப்பன் 4 கமா. பாலைக்கு ஓகேங்களா எயினர் 3. அப்போ பாருங்கள் ஆன்சரு. ஓகேவா? முல்லைக்கு தோன்றல், குறிஞ்சிக்கு வெர்பன், நெய்தலுக்கு சேர்ப்பன், பாலைக்கு எயினர். அப்போ 2 கமா 1 கமா 4 கமா 3. இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 66. கொஷின் நம்பர் 66. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் டேஸில் அமைந்துள்ளன. ஓகேங்களா? டேஸில் அமைந்துள்ளன, அகவற்பாவில் அமைந்துள்ளன. ஆன்சர் பி, அகவற்பாவில் அமைந்துள்ளன. கொஷின் நம்பர் பாருங்கள் 67. வாடா ராசா வாடா கண்ணா, வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து தாய் அழைப்பது. ஓகேங்களா? பால் வடு அமைதி. ஆன்சர் டி, பால் வடு அமைதி. கொஷின் நம்பர் 68. கொஷின் நம்பர் 68 பாருங்கள். மாணவரிடம் அந்த கவிதையினை பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் அது அறிவினா. சரி. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டால் அது அறியா வினா. சரி. அடுத்து பாருங்க 3வது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவது ஐய வினா. இதுவும் சரி. அப்போ 3மே சரி. இதில் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரிதான் சரியான ஆன்சர். டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 69. ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளை கவனி. ஜெகநாதன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொளல் வினா. சரி. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனுடைய கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதாக வினவுதல் கொடை வினா. இதுவும் சரி. அடுத்து பாருங்க 3. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் கேட்டு வினாவது வேலையை சொல்லுதல் ஐய வினா. இது தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா அளவடி என்பது எத்தனை சீர்களில் கொண்டது? ஓகேங்களா? 4 சீர்களை கொண்டது. ஆன்சர் சி, 4 சீர்களை கொண்டது. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 71. மாறன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது, மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என கூறுவது இடவடு அமைதி. ஆன்சர் சி, இடவடு அமைதி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 72. ஓகேங்களா? கருப்பொருள் பொறுத்துக மக்கள், அதாவது அந்தந்த நிலத்திற்குரிய மக்கள். ஓகேங்களா? பாருங்கள் முல்லைக்கு பார்த்தீங்கன்னா ஆயர் 3 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு குறவர் 4 கமா. நெய்தலுக்கு பரத்தியர் 1 கமா. மருதத்துக்கு உலத்தியர் 2. ஓகேங்களா? பாருங்கள் முல்லைக்கு ஆயர், குறிஞ்சிக்கு குறவர், நெய்தலுக்கு பரத்தியர், மருதத்துக்கு உலத்தியர். அப்போ ஆன்சரு 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 73. ஓகேங்களா? தொகா நிலை தொடர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிகள் தொடர்ந்து எழுவாய் தொடராகும். சரி. விழியுடன் வினை தொடர்பு விழித்தொடராகும். இதுவும் சரி. அடுத்து பாருங்க வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். இதுவும் சரி. அடுத்து பாருங்கன்னா 4வது முற்று பெறாத வினை பெயரச்ச சொல்லை கொண்டு முடிவது. ஓகேங்களா? பெயரச்ச தொடர். இதுவும் சரி. அப்போ 3மே சரி. ஓகேங்களா? கூற்று அனைத்தும் சரி. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கல்லார் இதில் இடம்பெற்றுள்ளவை எவை அப்படின்னா தேமா. இதில் இடம்பெற்றது தேமா. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 75.
கொஷின் நம்பர் 75, அதாவது உணவு. அந்த மக்களுடைய உணவு பாருங்கள். முல்லைக்கு ஓகேங்களா வரகு சாமை 4 கமா, குறிஞ்சிக்கு திணை 3 கமா, நெய்தலுக்கு உப்புக்கு பெற்ற பொருள் 2 கமா, பாலைக்கு சூறையாடல் வரும் பொருள், பாலைக்கு சூறையாடல் வரும் பொருள். பாருங்க, முல்லைக்கு வரகு திணை, குறிஞ்சிக்கு வரகு சாமை, முல்லைக்கு வரகு சாமை, குறிஞ்சிக்கு திணை, நெய்தலுக்கு உப்புக்கு பெற்ற பொருள், பாலைக்கு சூறையாடல் வரும் பொருள். அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும். ஆன்சர் சி. 4 வகை ஆசிரியப்பாக்களின் வகைகளில் இடம்பெறாத ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா 4 வகை ஆசிரியப்பாக்களில் வகைகளில் இடம்பெறாதது ஒன்று. இது இடம்பெறாதது ஒன்று எது அப்படின்னா இன்னிசை ஆசிரியப்பா. ஆன்சர் பி, இன்னிசை ஆசிரியப்பா. கொஷின் நம்பர் 78. கொஷின் நம்பர் 78 பாரு. அந்த நிலத்திற்குரிய விலங்கை பொறுத்து சொல்கிறான். அந்த நிலத்துக்குரிய விலங்கை பொறுத்து சொல்கிறாங்க. குறிஞ்சியில் என்ன விலங்கு இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, கரடி சிங்கம் 3 கமா, முல்லையில் முயல் மான் 1 கமா, நெய்தலை முதலையில் இருக்கும் 4 கமா, பாலையில் ஓகேங்களா பாலைவனத்தில் என்ன இருக்கும்? வலு இழந்த யானை, வலு இழந்த யானை. ஓகேங்களா? பாருங்கள் மறுபடியும். குறிஞ்சிக்கில் கரடி சிங்கம், முல்லைக்கு முயல் மான், நெய்தலுக்கு முதலை, பாலைக்கு வலு இழந்த யானை. அப்போ கொஷின் நம்பர் ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், காஞ்சி மரம். காஞ்சி மரம் எந்த திணைக்கு உரியது? காஞ்சி மரம் எந்த திணைக்கு உரியதுன்னா மருத திணைக்கு உரியது. ஆன்சர் சி, மருத திணைக்கு உரியது. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 80. கொஷின் நம்பர் 80 தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. முற்று பெறாத வினையெச்ச சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடர். சரி. 2வது, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடராகும். இதுவும் சரி. அடுத்தது, உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். சரி. ஒரு சொல் 2 3 முறை அடுக்கி தொடர்ந்து வருவது அதுக்கு அடுக்கு தொடர்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ 4மே சரி. அப்போ கூற்று அனைத்தும் சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. ஓகேங்களா? 5 வகை வெண்பாக்களின் வகைகளில் இடம்பெறாத ஒன்று. 5 வகை வெண்பாக்களை இடம்பெறாத ஒன்று எதுனா இணைகுரல் வெண்பா. இணைகுரல் வெண்பா. ஆன்சர் ஏ. அடுத்தது கொஷின் நம்பர் 82. ஓகேங்களா? நிலமும் பொழுதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலமும் பொழுதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முதற் பொருள். நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஓகேங்களா? இருபெயரிட்டு பண்புத்தொகை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகி என்ற பண்பு உருவு தொக்கி வந்தால் இதுக்கு இருபெயரிட்டு பண்புத்தொகை. சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், மார்கழி திங்கள் சாரை பாம்பு போன்ற திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களின் முன்பு மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர்களும் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்னும் சாரை ஆகிய பாம்பு என்னும் இருபெயரட்டாக வந்துள்ளது. சரி. ஓகேங்களா? சரி. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு, செங்கந்தால். ஓகேங்களா? செம்மையாகிய கந்தல். ஓகேங்களா? இது அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து கொஷின் நம்பர் 84. அந்த நிலத்திற்குரிய பூ. அந்த நிலத்திற்குரிய பூ. ஓகேங்களா? பாருங்கள், குறிஞ்சிக்கு காந்தல். குறிஞ்சிக்கு காந்தல் 3. குறிஞ்சிக்கு காந்தல் 3 கமா. அடுத்தது, முல்லைக்கு தோன்றி. முல்லைக்கு தோன்றி 1 கமா. நெய்தலுக்கு தாளை 4 கமா. அடுத்தது, பாலைக்கு ஓகேங்களா குரவம் பாதிரி. அப்போ பாருங்க, குறிஞ்சிக்கு காந்தல், முல்லைக்கு தோன்றி, நெய்தலுக்கு தாளை, பாலைக்கு குரவம் பாதிரி. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி.
அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 85. புறம் பற்றிய நெறிகளை கூறும் புறத்திணைகள் வெஜ்ஜி முதலியன டேஸ் வகைப்படும். இப்போ புறத்திணை எல்லாமே எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலத்துக்குரிய மரம் பாருங்கள், குறிஞ்சிங்கிறது வேங்கை 3, முல்லை என்பது கொற்றை 4, நெய்தல் என்பது புன்னை 1, பாலை என்பது இலுப்பை 2. பாருங்கள், குறிஞ்சி என்பது கொற்றை, குறிஞ்சி என்பது வேங்கை, குறிஞ்சி என்பது வேங்கை, முல்லை என்பது கொற்றை, நெய்தல் என்பது புன்னை, பாலை என்பது இலுப்பை. அப்போ ஆன்சரு 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்கள், உம்மைத்தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். சரி. அடுத்து பாருங்க, முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழித்தொகை சரி. ஊமைக்கும் பொருளுக்கும் ஊமயம் இடையில் ஊம மருவு மறைந்து வந்தால் அது ஊமை தொகை எனப்படும். இதுவும் சரி. அப்போ 3மே சரி. இதுக்கு ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. 88வது கொஸ்டின், ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் எவ்வாறு ஓகேங்களா வழங்கப்படுகிறது அப்படின்னா கருப்பொருள். அதாவது ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவை எல்லாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கருப்பொருள். ஆன்சர் பி, கருப்பொருள். கொஸ்டின் நம்பர் 89. பாருங்க, பாடான் திணை பிரித்து எழுதுக. ஓகேங்களா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் துணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஆன்சர் பி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்குரிய பறவைகள் பாருங்கள், குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடியது கிளி, அப்போ 2, முல்லை நிலத்தில் இருக்கிறது காட்டுக்கோழி 1, மருதத்தில் அன்னம் 4, பாலையில் புறா 3. அப்போ பாருங்கள், குறிஞ்சிக்கு கிளி, முல்லைக்கு காட்டுக்கோழி, மருதத்துக்கு அன்னம், பாலைக்கு புறா. ஓகேங்களா. அப்போ ஆன்சரு 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 6 பெரும்பொழுதும் கீழ்கண்ட எந்த திணைக்கு பெரும்பொழுதாக உள்ளது? அதாவது பார்த்தீங்கன்னா 6 பெரும்பொழுதுகளும் கீழ்கண்ட எந்த திணைக்கு பெரும்பொழுதாக உள்ளது? நெய்தல் திணைக்கு தான் 6 பெரும்பொழுது இருக்குது. ஆன்சர் சி, நெய்தல் திணை. அப்போ 91வதுக்கு ஓகேங்களா ஆன்சர் நெய்தல் திணை. 6 திணையும் உள்ள பெரும்பொழுது நெய்தல் திணை. அடுத்து 92வது கொஸ்டின் நம்பர் 92. ஓகேங்களா, வினையால் அணையும் பெயர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா, பாருங்கள், வினையால் அணையும் பெயர் தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் உரியது. சரி. காலம் காட்டாது, இது தப்பு. பொறுத்தவர் பூமியாழ்வார், இது சரி. அப்போ ஆன்சரு கூற்று 1, 3 மட்டும் சரி, 2 தவறு. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். நொச்சியில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகையாக உள்ளன. நெச்சி எந்த திணைக்கு உரியது அப்படின்னா மருத திணைக்கு உரியது. ஆன்சர் சி, மருத திணைக்கு உரியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 94. அகப்பொருள் இலக்கணம் மற்றும் புறப்பொருள் இலக்கணம் ஆகிய இரண்டையும் இடம்பெறுவன யாவை? ஓகேங்களா, இரண்டும் இணை பெறுவது கைக்கிளை பெருந்திணை. அதாவது அகப்பொருள் இலக்கணம் மற்றும் புறப்பொருள் இலக்கணம் ஆகிய இரண்டிலும் இடம்பெறுவன யாவைனா கைக்கிளை பெருந்திணை. பாருங்கள், அடுத்தது தொழிற்பெயர் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடத்திலும் உரியது. ஓகேங்களா, 3 இடத்திலும் உரியதுன்னு சொல்கிறாங்க, தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் காட்டாது, சரி. விகுதி பெறாமல் வினைப்பகுதியோ தொழிற்பெயரால் முன்னிலை தொழிற்பெயராகும், இது சரி. அப்போ 2, 3 மட்டும் சரி. அப்போ கூற்று 2, 3 சரி, சி ஆன்சர்.
அடுத்து பாருங்க ஓகேங்களா 96வது கொஷின் ஓகேங்களா. அதாவது நிலத்துக்குரிய ஊர் ஓகேங்களா. குறிஞ்சி நிலத்திற்கு சிறுகுடி 4, முல்லைக்கு பாடி சேரி 3, நெய்தலுக்கு பட்டினம் பாலை 2, பாலைக்கு குறும்பு. அப்போ பாருங்க ஓகேங்களா. குறிஞ்சிக்கு சிறுகுடி, முல்லைக்கு பாடிச்சேரி, நெய்தலுக்கு பட்டினம் பாக்கம் ஓகேங்களா, பாலைக்கு குறும்பு. இது அந்த நிலத்துக்குரிய ஊர்கள். அப்போ இதுக்கு ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அகத்திணை எத்தனை வகைப்படும்? அகத்திணை 7 வகைப்படும். ஆன்சர் டி. அகத்திணை 7 வகைப்படும். அகத்திணை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். ஏற்பாடு பிரித்து எழுதுக ஓகேங்களா. எல் கூட்டல் பாடு. ஆன்சர் ஏ. எல் கூட்டல் பாடு. 98க்கு எல் கூட்டல் பாடு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க 99வது கொஸ்டின் ஓகேங்களா. விளரி யாழ் எந்த திணைக்கு உரியது? நெய்தல் திணைக்கு உரியது. ஆன்சர் டி. நெய்தல் திணைக்கு உரியது. 100வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனி. பொருள் என்பது ஒழுக்கமுறை. பொருள் என்பது ஒழுக்கமுறை சரி. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ரைட்டு ஓகேங்களா. அகம்புறம் பற்றிய பொருள் இலக்கணம் விளக்குகிறது. அகம் புறம் பற்றி பொருள் இலக்கணம் விளக்குகிறது. இதுவும் சரி. அப்போ 3மே சரி. இது டி. அனைத்தும் சரிதான். இந்த கொஷினுக்கு 100வது ஆன்சரு. 100வது கொஷினுக்கு டி ஆன்சர் ஓகேங்களா. இது 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஓகேங்களா இலக்கணத்தை வினா விடையாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.